ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2024 செப்டம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள். மேச ராசி நம்பர் 1 ராசி. ராசிக்கு முதல் வீடு. செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி. நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்களுக்கு அதிபதியான ஒரு ராசி. இந்த ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய ஜாதக பலன் என்னன்னு சொல்கிறேன். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். பிறப்பே ஒரு கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்புடைய தன்மை உள்ள ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தன்னுடைய தாயுடைய அம்மாவுடைய மனநிலையில் பிறந்திருக்கும். அந்த குழந்தை இறந்து பிறந்திருக்கும். ஆயுசு 100 இந்த நட்சத்திரக்காரருக்கு, கேதுக்கு. மீதி இருக்கிற 20 வருஷம் சுக்கிர மகாதிசையில் நல்ல துணிமணி, நல்ல படிப்பு, நல்ல பண்புள்ள ஒரு குடும்பத்தில் அற்புதமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. ஆனால் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரன் உள்ள ஜாதகர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கும்போதே பெண்களுக்கு சிறு வயசில் கல்யாணம் ஆகிடும். ஏன்னா சுக்கிரன் அதிபதியான ஒரு ராசி இந்த ராசி. சுக்கிரன்னாவே திருமணம்தான். சுக்கிரன்னாவே குழந்தை நட்சத்திரங்கள் கூட சொல்லலாம். அவ்வளவு அழகாக இருப்பீங்க. அன்பா பண்பா இருக்க வேண்டிய குழந்தைகளுக்கு அம்மாவா அப்பாவா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு இடையூறு வந்து உங்கள் வாழ்க்கையை, படிப்பை வீண்படுத்திடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் 23 வயசுக்கு மேலே உங்கள் இல்லறம் பற்றற்று போயிடும். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 23 வயசுக்குள்ளே கல்யாணமும் நடந்துடும், குழந்தையும் பெற்றுருவீங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய வயசு 23லேருந்து 28 வயசுக்குள்ள. அந்த 28 வயசுக்குள்ள கணவனுக்கு அடிபணிஞ்சு அன்பா பண்பா நடக்கணும். ஏன்னா ஆண் ராசி நீங்கள். அந்த ஆண் ராசி கணவனுக்கு 8 அடி பாஞ்ச நீங்கள் 16 அடி பாயக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அப்படி ஒரு 25 27 வயசானவன தான் அம்பாளுடைய அனுகிரகம், சந்திரனுடைய அனுகிரகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேசராசிக்காரர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும், அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைக்கும். அப்படி ஒரு தன்மை வரக்கூடிய அமைப்பு ஒரு 27 ஒரு 37 வயசு வரைக்கும். 37 வயசுக்கு மேலே அரசியலில் கொடி பிடிப்பீங்க. ஆண்களாக இருந்தால். பெண்களாக இருந்தால் கம்பீர தோற்றமும் குடும்பத்து தக்கக்கூடிய வண்டி, வாகனங்கள், நிலங்கள், சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய தன்மை, செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்துடும். அப்போ அந்த 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு தசை நடக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஆகாது. ஏன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான். 45 வயசுக்கு மேலே குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும், வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ண சொல்லக்கூடிய தன்மைகளும் இருக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்கு. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், பிளட் ப்ரெஷர் வரலாம். கோபத்தை குறைச்சா குணமாக இருப்பீங்க இந்த வயசுக்காரங்க ராகு மகாதசை நடக்கிற வரைக்கும். 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு மகாதசை வந்துடும். தீராத நாக தோஷத்துக்கு ஆள்பட்டுருவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உடல் உபாதைகளும், தேவையில்லாத டிப்ரெஷனும், கணவன் மனைவியும் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் அந்த காலம்தான். அப்போ இந்த கருத்துள்ள மனையில் கலகங்கள் வந்துட்டு போகக்கூடிய வயசு மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. 40 வயசுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். 55 வயசுக்கு மேலே தான் குரு மகாதிசை வரும். நலிஞ்ச நோய், பிரிஞ்ச குடும்பம், கஷ்டம், நஷ்டம், அவப்பேரெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. மேசராசியில் இன்னொரு நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம். நீங்கள் தான் தரணி ஆளுவீங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியமான ராசி 15 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு. செம்ம அழகாக இருப்பீங்க, அறிவாக இருப்பீங்க. 25 வயசுக்குள்ளேயே சூரியனுடைய ஆதிபத்தியத்தினால கோட்டைக்கு போகக்கூடிய அமைப்பு, மனக்கோட்டை கட்டியிருக்கக்கூடிய ஒரு தன்மை, பண்புள்ள படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை. 25 வயசுக்கு மேலே வாக்கு பலிக்கும் மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா முருகனுடைய தவ புதல்வர்கள் நீங்கள், முருகனுடைய அனுகிரகத்தில் பிறந்தவங்க. அதனால முருக கடவுளை தான் நீங்கள் வழிபடணும். உங்களுக்கு தான் பரிபூர்ண அமைப்பும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இவங்களுக்கும் ராகு மகாதசை, வெளிநாடு வெளிதேசத்துக்கு போகக்கூடிய ஒரு தசை,
பெரிய லெவலுக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டரு, இல்லை பெரிய லெவலுக்கு ஆர்கிடெக்டு, இப்படி வரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் அஸ்வினி பரணி யோகமானவங்க. மூன்றாவதா ஒரு நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை. சிவன் அம்சம். நீங்கள் பயங்கர கோபக்காரு. கோபத்துக்கு தான் முன்னுதாரணம். கோபத்தினால தான் குணத்தையே இழக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. ஆனால் 15 வயசு மேலேயே கோபங்கள் தணிஞ்சு போயிடும். 15 ஒரு 7 22 வயசுலேயே செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்திருக்கனால சிறு வயசுலேயே நீங்கள் யோகக்காரன் ஆகிடுவீங்க. ஜிம் பாடிக்கு போகணுன்னு கேட்குறவங்க எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம். அப்போ 27 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு மகாதசை. இந்த டைமில் தான் நீங்கள் வெளியூருக்கு போகணும். உள்ளூரை விட்டு படிக்கிறதுக்கோ வேலைக்கோ வெளிநாட்டுக்கு போய் பிரவேசம் பண்ணணும். பிரவேசம் பண்ணி 25, 27, 29 வயசில் கல்யாணம் முடிச்சிங்கன்னா நீங்கள் யோகக்காரங்க. இல்லை ஊருக்குள்ளேயே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா மனநோய் உங்களுக்கு வரும். மைண்டு டிப்ரெஷன் வந்துட்டு போகும். நல்ல துணிமணி உடுத்தணும்னு ஆசை வராது. அப்படியாம்பட்ட ஒரு தன்மை கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. முருகனுடைய அனுகிரகத்தில் பிறந்த இந்த ஜாதகமும் செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியமாக தான் இருக்கணும். இதெல்லாம் இப்படி இருந்திருந்தாலும் 2024 குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து ராசிக்கு 2வது வீட்டு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பயிற்சி ஆயிடுச்சு. உங்களுக்கு இருந்த குரு பலன், உங்களுக்கு இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களுக்கு இருந்த நண்பர்கள், ஏன் உங்களுக்கு எல்லா அமைப்பு இதெல்லாம் விட்டு விலகிடும். ஏன்னா ராசிக்கு 12வது வீடு மீன ராசி. ஒரு ஜாதகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஏவல், நோய், பிணி, வறுமை, கடன் வருதுன்னா இடத்த வச்சு தான். அப்போ ராசி மேசராசி நம்பர் 1 ராசி. ராசிக்கு 12வது வீடு மீன ராசி. அந்த மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. 45 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் யோகம் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகம் உல்டாவா போணுச்சுன்னா ஸ்முக்லிங் பண்ணணும். எங்கேருந்து பணம் பணம் வர்றதுக்குள்ள தப்பான தொழில் பண்ணணும். காசு நிறைய கிடைக்கும். கையில் துப்பாக்கியோடு அலையக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆட்டுக்கறி வெட்டுறவங்ககிட்டையும் கத்தி இருக்கும், மனுஷனை கொல்றவங்ககிட்டையும் கத்தி இருக்கும். அப்படி தன்னை பாதுகாப்புக்கிறதுக்கும் ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ ஏதோ ஒரு பிளேடோ இருக்கும். 40 வயசுக்கு மேலே ஜாதகம் உல்டாவா போனால் உங்களுக்கு சிறைவாசம் வரக்கூடிய நேரமும் உண்டு. ஏன்னா ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பயன்களை கெட்டதாக்கி உங்களுக்கு இன்னலை பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க. ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்திருந்தனால இந்த தன்மை உண்டு. ஆனால் சுபகாரியங்கள்லாம் கணிசமான வயசில் நடக்க போகுது. 25, 27, 29க்குள்ளே கல்யாணங்காட்சி நடக்காதவங்களுக்கும் நடந்துற போகுது. குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பிறக்கும். அப்படி ஒரு யோகமான ராசி இந்த மேசராசி. ஜாதகம் உல்டாவா போணுச்சுன்னா, ஜாதகத்துக்கு உல்டாவா போது ஒரு சூட்சமம் சொல்கிறேன். அடிக்கடி கீழே விழுந்துட்டிங்கன்னா, ரத்தக்காயம் ஏற்பட்டு கையில் கிராச்சஸ் விழுந்து போச்சுன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். உடனே ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க. டைம் கிடச்சா திருப்பூர் ஒரு முருகன் கோயில் போயிட்டு நல்லா கையை காலை அலும்பிட்டு சாமியை பார்த்துட்டு வாசல் இருக்க வேண்டிய சிதம்பர சித்தர்னு ஒரு திருநீரை பூசிட்டு எனக்கு இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைமுடியோடு போகும். இல்லைன்னா மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த மேசராசி. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த வருஷத்துக்கு அதிபதியும் அதிதேவதையும் செவ்வாய் தான். முருகனை வழிபடுங்க. டைம் கிடச்சா ஆறுபட முருகன் கோயிலோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலோ ஆயிரக்கணக்கான முருகன் கோயில் இருந்தாலும் ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சிக்குங்க. குறையில்லாமல் வாழுவீங்க. சுபகாரியங்கள் தடப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்க ஒரு நேரம் வந்திருக்கு. சிவாய நம.